ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டோரா குக்கிங் சேனலில் கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி நார்மலாக எப்பயுமே செக்கில் ஆட்டின எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயிலில் தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை ஊற வைக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள். இது எல்லாமே சிக்கனோட நல்லா பெரட்டி ஊற வச்சிடலாம். சிக்கன் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மசாலா இதோட போட்டு பெரட்டி ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா அந்த காரசாரமாக இருக்கும். நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் இறங்கும். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன். கூடவே சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா பெரட்டி வச்சிடலாம். நல்லா பெரட்டியாச்சு. அது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே நான் இன்றைக்கி இரும்பு வடை சட்டியில் தான் செய்ய போகிறேன். இரும்பு வடை சட்டி சூடான உடனேயே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 to 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா நம்ம எப்பயும் போல் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கல்லெண்ணெய் அதில் சேர்த்திக்கலாம். கேரளா ஸ்டைல்னாலே மேக்ஸிமம் அவங்க தேங்காய் எண்ணெயில் தான் ஃபுல்லாக செய்வாங்க. அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறோம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திடலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனேயே 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் ஊற வச்சுருக்க சிக்கனை, மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்க சிக்கனை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்க. இந்த மசாலாலாம் ஃபுல்லாக சிக்கனில் இறங்கிடும். சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சிக்கனில் தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கன்லேயே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நாம் ஒரு கிளாஸ் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதை வேகிறதுக்குள்ளே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். அதை அரைச்சி நல்லா தேங்காய் பால் ஒரு 2 கிளாஸ் வர அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் தேங்காய் பால் சேர்த்திக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்தி ஒரு 10 to 15 நிமிஷம் வேகட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவியாக இருக்க மாதிரி தான் விட போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆஃப் பண்ணிடுவேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா ட்ரை ஆயிரும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும். நான் இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட்றதுனால எனக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும். நீங்களும் இந்த கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட்டை எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ரெகுலராக போடுற என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.